வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்லைட் வோல்ட்டு சர்வீஸ் மெனுவில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விதமாக நம்ம பேக்லைட் வோல்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா டிவியோட மெனுவிலேயே பேக்லைட் வோல்ட் அட்ஜஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா சர்வீஸ் மெனுவில் போய் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்வீஸ் மெனு பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். மதர் போர்டோட வெர்ஷன்ஸ் வச்சு நம்ம சர்வீஸ் மெனு கூகுளில் சர்ச் பண்ணோம்னா கூகுளில் உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து நம்ம சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது அசம்பிள் சோனி 32 inch LED. இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு 1147 பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். மெனு 1147 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணோடனே உள்ளார பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ், பேனல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேனல் செட்டிங்ஸில் உள்ளே போனோம்னா பேக்லைட் வேல்யூ அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பவர் டிம்மு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குறைச்சோம்னா நம்மளுக்கு குறையும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே டிஃப்ரெண்ட் தெரியுது. பிளிங்க் ஆகிற மாதிரி லைட்டாக தெரியுது. பேக்லைட்டு நம்மளுக்கு என்ன வோல்ட்டு எடுக்குதுன்னு சொல்லி முதல்ல பேக்லைட் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வோல்ட்டுக்கு மேலே ஒரு 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு 5 வோல்ட்டுங்கிறதையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் நல்லாயிருக்கும். என்னோடய பார்த்திங்கன்னா 54 வோல்ட் வரையும் லோடு அடிச்சுது பேக்லைட் வோல்ட்டு. அதனால் நான் பார்த்திங்கன்னா 56 வோல்ட்டு இதில் 56 பாயிண்டில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெளியே வரத்துக்கு எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடலாம், இல்லை மெனு கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடுறேன். 56 வேல்யூவில் வச்சுட்டு எக்ஸிட் கொடுத்து வெளியே வரேன். இதே மாதிரி தான் சர்வீஸ் மெனுவில் பேனல் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பேக்லைட்டு அட்ஜஸ்ட்டு, பேக்லைட் வேல்யூ, பேக்லைட் மேக்ஸிமம், மினிமம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவி ஆட்டோ பவர் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரல் செட்டிங்ஸில் போனோம்னா பவர் மோடுன்னு இருக்கும். அதை ஆனில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதுவும் இல்லாத நம்மளுக்கு லோகோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வேறு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மதர் போர்டு எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. டிவி பவர் ஆன் மேக்ஸிமம் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ரிமோட்டு டக்குன்னு இந்த பவர் பட்டன் மட்டும் அதிகமாக ஆன் பண்ணுறதுனால ரிமோட்டு உங்களுக்கு போயிடுது. பவர் பட்டன் மட்டும் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. மெனு ஓப்பன் பண்ணி பவர் மோட் ஆன் பண்ணி ஆட்டோ ஆனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபங்க்ஷன் ஆகும். அதே பார்த்திங்கன்னா அதில் 2-3 ஆப்ஷன் வரும். லாஸ்ட்டுன்னு சொல்லி வரும், இல்லைன்னா மெமரின்னு சொல்லி வரும். மெமரி லாஸ்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவி ஆஃப் பண்ணுறது, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமோட்டில் பவர் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ரிமோட்டில் ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிமோட்டில் பவர் ஆஃப் பண்ணாமல் டேரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இப்போ மெயின் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஆன் ஆயிரும். அதுதான் மெமரியில் லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆனில் வச்சிடறேன். ஆனில் வச்சேன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சை போட்டோம்னா டிவி ஆன் ஆயிரும். இதில் நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ், அப்புறம் பேனல் செட்டிங்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் மேப்பிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனல் செட்டிங்ஸ்லேயே வரும். பேனல் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா கீழே இதில் பார்த்தீங்கன்னா கலர் டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க. 8 பிட்டுன்னு வரும். அந்த பிட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம ஒவ்வொரு மாதிரி எல்இடிஎஸ் மேப்புன்னு கொடுத்துருப்பாங்க, எல்இடிஎஸ் பைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அது எதில் வருதுன்னு சொல்லி இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்இடிஎஸ் மேப்புன்னு இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் இமேஜ் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா இந்த 8 பிட்டுங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நெகட்டிவ் இமேஜ் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆப்ஷன். ஒவ்வொன்றும் பேனல் சேஞ்ச் பண்ணாவோ, மதர் போர்டு சேஞ்ச் பண்ணாவோ பிக்சர் நம்மளுக்கு தலைகீழாக வரும். தலைகீழாக வரும்போது இந்த மிரர் ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் தலைகீழாக வந்துடுச்சு. அப் டவுனு மறுபடியும் சேஞ்ச் பண்ணால் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து சேஞ்ச் பண்ணால் அப் டவுன் ரைட்டு, அப்படியே குறைச்சிட்டு வந்தோம்னா நம்ம இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிக்சருக்கு நேராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிரர் ஆப்ஷன் இவ்வளோ தான் நம்மளுக்கு சர்வீஸ் மெனுவில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை. வேறு எதையும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு மெமரி எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். இது வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ
இப்படி தான் மெனுவில் சர்வீஸ் மெனுவில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மெனுவிலே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெனுவிலையும் பிக்சர் செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா பேக்லைட் வேல்யூ 56 அங்கே சர்வீஸ் மெனுவில் வச்சோம், அதே வேல்யூ இங்கே 56 இருக்குது. நம்ம இதில் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு சர்வீஸ் மெனுவில் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு இதில் மெனு பிக்சர் ஆப்ஷனில் கொடுக்கல அப்படின்னா நம்ம சர்வீஸ் மெனுவில் போய் தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா பேக்லைட் மாற்றினீங்கன்னா பேக்லைட்டோட வேல்யூ என்ன லோடு இருக்குதுன்னு சொல்லி பேக்லைட் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்லைட் வேல்யூவை குறைச்சி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்லைட்டு சீக்கிரம் போகாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.